ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி என்னுடைய ஸ்டைலில் சாம்பார் வைக்கலான்னு உள்ளதை நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு பருப்பு நான் 1 கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பும் சீனவரைக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம், காயம் போட்டு வேக வைக்கணும். நமக்கு தேவையான காய்கறிகள் வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், தக்காளி, வேணுன்னா உருளைக்கிழங்கு அல்லது சேம்பு போடலாம். எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது பருப்பு நல்லா வெந்த உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மஞ்சள் பொடியும் போட்டு உப்பு போட்டு வேக வைக்கணும். இதுக்கு என்னெல்லாம், அதாவது நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுறது கிடையாது. நான் வீட்டிலே பொடித்த மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மல்லிப்பொடி ரொம்ப போடக்கூடாது. அது நம்ம கரெக்டாக பார்த்து போடணும். மிளகாப்பொடியை விட கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும். புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். புளி கொஞ்சம் பழசானனால கொஞ்சம் கலர் இப்படி இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் அதை தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துடும். அடுத்தது இதுக்கு என்னெல்லாம், சீன்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, வற்றல் மிளகாய், ஜீரகம் கொஞ்சம், அப்புறம் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணது எல்லாம் ரெடி பண்ணி போட்டு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். தாளித்து ஊற்றியாச்சு பாருங்கள். நல்ல ஒரு சாம்பார் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி கீரை போடணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.